பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து தமிழ் ஆய்விருக்கையின் பொறுப்பாளர் திரு மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரு பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்துட்டு சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை தமிழ் வார விழாவா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 29 இருந்து மே 6 வரைக்கும் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பெயர்ல ஒரு இளம் படைப்பாளருக்கான விருதும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய முக்கியத்துவமா நீங்க எதை பாக்குறீங்க ஐயா? ஐயா, இந்த திராவிட மாடல் அரசு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு ஒரு மிகுந்த சிறப்பை வழங்கி இருக்கிறது. அது ரொம்ப பாராட்டத்திற்குரியது, மெச்சுதலுக்குரியது என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். திராவிட மாடல் அரசுதான் பாரதிதாசனுக்கு இன்னும் நிறைய நிறைய புகழ் சேர்க்க முடியும். அவருடைய சிந்தனைகளையும் எழுத்துக்களையும் அவருடைய பேச்சுக்களையும் அதிக அளவு முன்னெடுத்து செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. முதல்வருடைய அறிவிப்பு கொண்டாடப்பட வேண்டியது. அவருடைய அறிவிப்பு தமிழ் வார விழா என்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிற இந்த செய்தி மிக மிக முக்கியமானது. பாரதி, கம்பன் என்று தமிழகம் முழுக்க அவர்களையே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தில், தமிழ் கல்வி வளாகத்தில் பாரதிதாசனை கொண்டாடுவது, ஒரு அரசே அவரை கொண்டாடுவது, அவரை கொண்டாடுங்கள் என்று தமிழ் மக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசனுடைய சிந்தனைகளை, அவருடைய இலக்கியத்தை பேசுபவர்கள், எழுதுபவர்களுக்கு ஒரு படைப்பாளர் விருது என்று ஊக்கப்படுத்துவது இன்னும் அதிகமான ஒரு சிறப்பை பாரதிதாசனுக்கு வழங்கி இருக்கிறார்கள். பாரதிதாசன் மீது திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிற ஒரு ஈடுபாட்டையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பெரியார் தொடங்கி இந்த திராவிட மாடல் அரசு வரையில் பாரதிதாசன் மீது அவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு என்பதைத்தான் அது திரும்பவும் நமக்கு காட்டுகிறது. இல்ல, பாரதிதாசன் தான் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குறிப்பான எதிரியை ஒரு அம்பலப்படுத்திய மிக முக்கியமான கவிஞன். தமிழ் சமூகம் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, தமிழ் சமூகம் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை ஒரு தெளிவாக தன்னுடைய படைப்புகளால், தன்னுடைய நாடகங்களால், தன்னுடைய எழுத்துக்களால் பாரதிதாசன் அம்பலப்படுத்தியிருக்கிறார். அவர் தமிழை ஒரு அடையாளமாக, ஒரு உயிரின் அடையாளமாக, பாரதிதாசனை போல் அவர் காலத்தில் யார் பாடியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் பாரதிதாசனை தான் நாம் சொல்ல முடியும். அப்படி மிக முக்கியமான ஒரு கவிஞன், ஒரு திராவிட இனத்தினுடைய, திராவிட தமிழ் இனத்தினுடைய ஒரு ஆகப்பெரும் கவிஞனாக இருப்பதனாலே தான் திராவிட மாடல் அரசு அவரை முன்னெடுத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய தமிழுக்கான பங்களிப்பு எதுன்னு பாக்குறீங்க? திராவிட இயக்கத்துக்கான பங்களிப்பை எப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, பாரதிதாசன் ஒரு அடிப்படையில் அவர் ஒரு இளமை பருவத்தில் ஒரு கடவுள் பக்தராக இருந்தவர் தான். அங்கிருந்துதான் நம்ம தொடங்கி வரணும். எல்லா மனிதர்களைப் போலவும் ஒரு சமய நம்பிக்கை உடையவர் தான் பாரதிதாசன். கற்பக பொதும்பரிடை குயில் பாடும், கலாபமயில் ஓடி அங்கு நடமாடும், நற்றருக்கள் வாசமலர் உட்குடைந்து தேனினங்கள் பொற்பொடியை சூறையிடும், அற்புதம் கொள்வான் குடியில் உதிப்பேனோ உன்னை சுப்புரத்தினம் தான் துதிப்பேனோ என்று ஒரு முருக பக்தராக அவர் காலத்தில் செயல்பட்டவர். 1928 தந்தை பெரியாருடைய பேச்சை அவர் மயிலாடுதுறையில் கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு புதுவையில் பெரியாருடைய குடியரசு ஏடு அவருக்கு கிடைத்திருக்கிறது.
பெரியாருடைய பேச்சுக்கு பிறகு பெரியாரினுடைய இதழான குடியரசு ஏட்டை படிக்க தொடங்கிய பிறகுதான் அடிப்படையில் ஒரு தமிழ் புலவராக ஆசிரியராக இருந்து கொண்டிருந்த பாரதிதாசனுக்கு பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்கள், பெரியாருடைய திராவிட இயக்க கருத்துக்கள் அவருக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு ஆன்மீக கவிஞராக இருந்த பாரதிதாசன் ஒரு சுயமரியாதை கவிஞனாக, ஒரு திராவிட இயக்க கவிஞனாக ஒரு புது பாய்ச்சல் அவனுக்குள்ள வந்து கிடைத்தது. அப்படி ஒரு புது பாய்ச்சலுக்கு தயாரான பாரதிதாசன் அவர் வீட்டுல அந்த திராவிட பெரியாருடைய கருத்துக்களை கேட்ட ஒரு மனமாற்றம் அடைந்து அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த காலத்தில் பாரதிதாசனுடைய வீட்டிலே நம்முடைய தமிழ் புலவர்கள் முற்றுகையிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் பாரதிதாசனுடைய பேச்சுக்களை கேட்பதற்கு அவர் வைக்கிற விமர்சனங்கள் ராமாயணத்துக்கு எதிராகவும் மகாபாரத்துக்கு எதிராகவும் புராண இதிகாசங்களுக்கு எதிராகவும் அவர் அம்பலப்படுத்தி பேசுகிற பேச்சு என்பது ஒரு பெரிய உரையாடலாகவே அவர் வீட்டிலும் வெளியிலும் அவர் செய்ய தொடங்கினார். அதை ஒட்டி பல்வேறு புலவர்கள் அவரோடு வந்து உரையாடினார்கள். அப்படி ஒரு பாய்ச்சல், ஒரு மாற்றம் என்பது பாரதிதாசனுக்குள் ஏற்பட்டுதான் அவர் சுயமரியாதை சார்ந்த படைப்புகளை, திராவிட இயக்க கருத்துக்களை எல்லாம் வந்து அவர் தன்னுடைய படைப்புகளிலே அவர் வந்து எழுத தொடங்கினார். வாழ்க வாழ்க வாழ்கவே, வளமார் எமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே, பண்டை தமிழும் தமிழில் மலர்ந்த பன்னிகர் தெலுங்கு துளு மலையாளம் கண்டை நிகர் கன்னடம் எனும் மொழிகள் கமலக்கலைகள் சிறந்த நாடு என்றெல்லாம் அவர் ஒரு திராவிட நாட்டு பண்ணையே அவர் பாடினார். அந்த பாடலை அவர் பாடியதற்கான மிக அடிப்படையான காரணம், கால்டுவெல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பியல் அறிஞர், ஒரு மேலைத்தேய அறிஞர், அவர் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு அருட்தந்தை. அவருடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற ஒரு அடிப்படையான நூல், அந்த நூல் தான் தமிழ் தனித்து இயங்க வல்லது, அதற்கு வடமொழி என்பது மூலமல்ல என்பதை மறுத்த ஒரு மொழிவழி கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு நூல் அது. அந்த நூலை எல்லாம் பாரதிதாசன் படித்திருக்கிறார். அந்த நூலிலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த தமிழ் தனித்து இயங்க வல்லது என்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா. இப்ப அவர் காலத்திலேயே அவருக்கு முன்னோடியாக நம்முடைய மனோன்மணியம் போன்றவர்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடினார்கள். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்து ஒன்று பல வாகிடினும் என்று அவர் பாடினார் அல்லவா. அந்த பாடல்களை நாம் உள்வாங்கினாலும் கூட இந்த வாழ்க வாழ்க வாழ்கவே என்கிற பாட்டு இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த காலத்தில் கால்டுவெல்லுடைய அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற நூல் ஏற்படுத்திய ஒரு பாதிப்பு. அந்த நூல் மட்டுமல்லாமல் அந்த மொழிவழி கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்ட பெரியார் உடைய அந்த திராவிடர் இயக்கம், அந்த திராவிடர் இயக்கம் உருவாக்கி இருக்கிற ஒரு இயக்கவாத தன்மையும் ஒரு இயக்க கருத்தும், இப்படி கால்டுவெல் போன்றவர்கள் உருவாக்கிய அந்த மொழிவழி கண்டுபிடிப்பு, இதெல்லாம் ஒன்று கலந்துதான் பாரதிதாசன் திராவிட இயக்க கருத்துக்களை அவர் பேசினார். அவர் அடிப்படையில் ஒரு இலக்கியவாதி, அடிப்படையில் ஒரு மொழி புலவர் இல்லையா. அவர் தன்னுடைய இலக்கிய மரபிலிருந்தும் மொழி மரபிலிருந்தும் உள்வாங்கி கொண்டு பெரியார் என்கிற ஒரு திராவிட இயக்கம், ஒரு திராவிடர் கழகத்தையும் உள்வாங்கி கொண்டுதான் அவர் திராவிட இயக்க கருத்துக்களை பேசினாரே தவிர மற்றவர்கள் விமர்சிப்பதை போல வெறும் பெரியாருடைய ஒரு இயக்கவாத கருத்து என்பதை மட்டும் நாம் சுருக்கி பார்க்காமல் அந்த சமகாலத்தில் மொழியில் ஏற்பட்ட ஒரு மொழிவழி கண்டுபிடிப்பாக இருந்த கால்டுவெல் போன்றவர்களையும் உள்வாங்கிதான், திராவிட இயக்க கருத்துக்களையும் உள்வாங்கிதான் ஒரு அழுத்தம் திருத்தமான திராவிட இயக்க கருத்துக்களை பேசினார். பாரதிதாசன் பேசிய திராவிட இயக்க கருத்துக்கள் என்பதை நாம் வந்து ரொம்ப மலிவாக அதை விமர்சித்து விட முடியாது. அது ஒரு வரலாற்றில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு கருத்து. அந்த கருத்தை திராவிட இயக்கம் போன்ற இயக்கங்களும் அதை பேசின, பாரதிதாசன் போன்ற புலவர்களும் படைப்பாளர்களும் அதை உள்வாங்கி பேசினார்கள். அப்படித்தான் வந்து அந்த திராவிட இயக்க கருத்துக்களை அவர்கள் மிக தீவிரமாக வந்து பேசினார்கள். அது ஒரு வரலாற்று கருத்து. இப்ப ஆதித்தமிழர்னு சொல்லுங்க, தமிழ்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ஒரு வரலாற்று அடர்த்தியற்ற ஒரு சக்கையான கருத்தை தான் முன்வைக்கிறார்கள்.
ஆனால் திராவிடம் என்கிற கருத்து ஆரியத்துக்கு எதிரான ஒரு வரலாற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு போராட்ட கருத்து. அதற்கு ஒரு பெரிய வரலாற்று பார்வை இருக்கிறது. நாம் ஆதித்தமிழர்னு சொல்றதுனாலேயோ தமிழ் தேசியம் என்று சொல்வதனாலேயோ அது வெறும் கூடு, அது வெறும் சக்கை. அதற்கு எந்த வரலாற்று தன்மையும் ஒரு ஆரிய எதிர்ப்பு தன்மையும் இவர்கள் வைக்கிற அந்த சிந்தனையில் இல்லை. ஆனால் பாரதிதாசன் வைக்கிற திராவிட இயக்க கருத்து என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. அப்படித்தான் பாரதிதாசனுடைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திராவிட இயக்க கருத்துக்களை வலுவா பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ சமீப காலத்துல நாம் தமிழர் கட்சியினர் பாரதிதாசன் அவர்களை அதிகமா கொண்டாடுறத பார்க்க முடியுது. அது எந்த வகையில கொண்டு போறாங்கன்னா, அவர் தமிழ் தேசியத்துக்கான கவிஞர் மட்டும்தான், அவர் திராவிடத்துக்கான கவிஞர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு போறாங்க. அந்த பெருமினை விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது பாரதிதாசனையே போட்டு தள்ளுகிற வேலையை தான் அவங்க செய்யறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏனென்றால் பாரதிதாசனை சுருக்கி திரித்து அவருடைய வரலாற்று பங்களிப்பை சிதைத்து ஒரு சக்கையான பாரதிதாசனை, ஒரு தமிழ் சக்கையான ஒரு பாரதிதாசனை தான் அவங்க முன்னிறுத்துறாங்கன்னு நான் கருதுறேன். ஏன்னா பாரதிதாசன் ஒரு வரலாற்று கவிஞன். பாரதிதாசன் அவன் காலத்து அரசியல் சமூக பண்பாட்டு சூழலில் வைத்துத்தான் பாரதிதாசனை பார்க்க வேண்டுமே தவிர சீமானுடைய வசதிக்கோ அல்லது மணியரசன் போன்றவருடைய வசதிக்காக பாரதிதாசனை திரித்து பேசுவது அழகல்ல. அது ஒரு அபத்தமான கருத்து. அது ஒரு வரலாற்று கருத்தே கிடையாது. அது திராவிட இயக்கத்தின் மீதான ஒரு ஒவ்வாமையை பிரதிபலிக்கிற கருத்தாகத்தான் அந்த கருத்தை நான் பார்க்கிறேன். நண்பர்களே, என்னன்னா பாரதிதாசன் காலத்தில் தமிழ் தேசியம் என்கிற கருத்தை பேசியவர்களை நம்ம ஒரு 3 பேரை பார்க்கலாம். ஒண்ணு மாப்போசி போன்றவர்கள், சீபா ஆதித்தனார் போன்றவர்கள், அப்புறம் ஈவி.கே. சம்பத் போன்றவர்கள். இந்த 3 பேரை நம்ம பார்க்கலாம். ஆனா ஈவி.கே. சம்பத்தினுடைய ஒரு அறிவியல் வழிபட்ட, குறைந்தபட்சம் ஒரு அறிவியல் வழிபட்ட ஒரு தமிழ் தேசிய கருத்தை ஒட்டிதான் பாரதிதாசன் தமிழ் தேசிய கருத்தை பேசினார். அன்றைக்கு அவர்கள் காலத்தில் பேசிய தமிழ் தேசியத்திற்கும் இன்றைக்கு 2025 பேசுகிற தமிழ் தேசிய கருத்து, அதாவது தமிழ் தேசிய கருத்து என்று சொல்லுகிற நாம் தமிழர் போன்றவர்கள், மணியரசன் போன்றவர்கள் சொல்லுகிற அந்த தமிழ் தேசிய கருத்து என்பது ரொம்ப அடிப்படையற்றது. மாப்போசி சீபா ஆதித்தனாருடைய கருத்தை தான் இன்றைக்கு சீமானும் மணியரசனும் பேசுகிறார்கள். அது ஈவி.கே. சம்பத்தினுடைய தமிழ் தேசியம் கூட கிடையாது. ஆனால் பாரதிதாசன் தமிழ் தேசியத்தில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்த ஒரு கவிஞர். சீபா ஆதித்தனாரை கழுவி ஊத்தியவர் பாரதிதாசன். ஆதித்தனார் அவர் பேசுகிற தமிழ் தேசியம் தமிழர் அல்லாதார் என்கிற ஒரு இனவரி கண்ணோட்டம் கொண்டது என்பதை பாரதிதாசன் ஆதித்தனார் அழிவு மனப்பான்மை என்கிற கட்டுரையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். குயில் என்கிற தன்னுடைய ஏட்டில் பதிவு செய்திருக்கிறார். இந்த ஆதித்தனார் தமிழ் தேசியம் பேசுவது இறுதியில் பெரியாரையே தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி என்று பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். சீபா ஆதித்தனாரும் மாப்போசியும் பேசுகிற தமிழ் தேசியத்தில் பாரதிதாசன் உடன்படவில்லை. இன்றைக்கு பேசுகிற தமிழ் தேசியம் என்பது அந்த அடிப்படையில் தான் சீமான் மணியரசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரதிதாசனை சீபா ஆதித்தனார் மாப்போசியினுடைய தமிழ் தேசியம் என்கிற கருத்துக்குள் அவரை மூழ்கடிப்பது, வரலாற்றிலிருந்து பாரதிதாசனை வெட்டி தள்ளுவது, போட்டு தள்ளுவது என்கிற அடிப்படையில தான் நாம் பார்க்க முடியும். நாம் தமிழர் பேசுவது தமிழ் தேசியமே அல்ல. அது பாரதிதாசனை பெரியாரிடமிருந்தும் திராவிட இயக்கத்திடமிருந்தும் அவர் வரலாற்றில் அவர் செய்த பங்களிப்பிலிருந்தும் அவரை பிரித்தெடுத்து ஒரு நீருக்குள் இருக்கிற மீனை அப்படியே எடுத்து வெளியில போட்டா எப்படி அது துடித்து சாகுமோ, அந்த வேலையைத்தான் மணியரசனும் சீமானும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பாரதிதாசனை கதற கொள்ளுகிற முயற்சியை இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் பேசுகிற தமிழ் தேசியத்திற்கும் பாரதிதாசனுக்கும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. அவர்கள் சதித்தனமாக என்ன சொல்றாங்கன்னா, பாரதிதாசன் பெரியாரிடம் முரண்பட்டு அவருடைய படைப்புகளில் வருகிற திராவிடம் என்கிற சொல்லையெல்லாம் அவர் திருத்தி விட்டார் என்று அவர்கள் பேசுகிறார். பாரதிதாசன் திராவிடம் என்று வருகிற வார்த்தையை தமிழ் என்று திருத்தினார் என்றால், திராவிட இயக்கம் சொன்ன பெண்ணுரிமை,
கடவுள் மறுப்பு, வைதிக எதிர்ப்பு, வடவரி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பாரதிதாசன் கைவிட்டாரா என்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி. 59 நாகப்பட்டினத்தில் உரிமை தமிழகம் என்று தந்தை பெரியார் பேசியதை பாரதிதாசன் பதிவு செய்தார். அப்படி 59 தமிழ்நாடு தமிழருக்கே உரிமை தமிழகம் என்று பெரியார் பேசியதற்கு பிறகு பாரதிதாசன் இந்த திராவிடம் என்கிற சொல்லை எல்லாம் தமிழில் திருத்தினார் என்றால் பெரியாரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டதுதான். அப்படி பெற்றுக்கொண்ட பிறகுதான் இதையெல்லாம் திருத்துகிற வேலையை அவர் செய்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும். பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் பாரதிதாசனும் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னவர் தான். அப்ப அவர் பாடத்தை திருத்துவது என்பது கூட பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்று வந்ததுக்கு பின்னால் தான் மிக தீவிரமாக அந்த பாடங்களை திருத்துகிறார். அந்த பாடங்களை திருத்துவது என்பது பெரியாரை முற்றிலுமாக மறுப்பது என்கிற உள்ளடக்கத்தில் அல்ல. அது ஒரு தவறான ஒரு பொருள்கோடல். இதை கல்வி புலத்திலும் சமூக தளத்திலும் மிக மோசமாக சீமான் போன்றவர்கள், மணியரசன் போன்றவர்கள், இந்த குடிவழி தமிழ் தேசியம், சாதிய தமிழ் தேசியம் பேசுறவர்கள் மிக நைச்சியமாக இந்த கருத்துக்களை சமூக ஊடக தளத்திலும் இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பாரதிதாசனை நாம் மீட்டெடுக்க வேண்டும், பாரதிதாசனை காப்பாற்ற வேண்டும், பாரதிதாசன் அரசியலை நாம் இவரிடமிருந்து மீட்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அப்போ நீங்க சொல்ற கருத்துப்படி பார்க்கும்போது இப்ப இந்த தமிழ் வார விழா கொண்டாடுறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான வரலாற்று தகவல்கள் அல்லது வரலாற்று உண்மைகள் வெளிப்படுத்தும் விதமா அமையக்கூடும் அப்படின்னு பார்க்கலாமா? கட்டாயம் அமையும். பாரதிதாசன் காலத்தில் அவர் எதை எதிர்த்தாரோ, எதையெல்லாம் ஆதரித்து எழுதினாரோ அதைத்தான் நாம் தமிழ் வார விழாவாக கொண்டாட வேண்டும். ஆரிய பார்ப்பனியத்தை தன் வாழ்நாள் முழுக்க பாரதிதாசன் அம்பலப்படுத்தினார். தமிழ்நாடு தமிழருக்கே என்று பெரியார் பேசியதற்கு பிறகு அவர் வாழ்நாள் முழுக்க தமிழர், தமிழ்நாடு, தமிழர் நலன் என்றுதான் பேசி வந்தார். அந்த வரலாற்று பூர்வமான கட்டங்கட்டமாக மாறி வந்த இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கிதான் இன்றைக்கும் நாம் பாரதிதாசன் தேவைப்படுகிறார். இன்றைக்கும் பாரதிதாசன் அவர் காலத்தில் எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதனுடைய கூறுகள் இன்றைக்கும் தென்படுகிறது, இன்றைக்கும் அதனுடைய நீட்சி இருக்கிறது. அதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்றால் பாரதிதாசன் தான் மிக முக்கியமான ஒரு கவிஞன். அது கோயில் வழிபாட்டில் தமிழாக இருக்கலாம், நீதிமன்றத்தில் தமிழாக இருக்கலாம், அல்லது இந்தி திணிப்பாக இருக்கலாம், வடவர் எதிர்ப்பாக இருக்கலாம். இந்த சிக்கல்கள் எல்லாம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிதாசன் ஆங்கிலத்தை யூனிவர்சல் லாங்குவேஜ், உலக ஒருமை மொழி என்று ஏற்றுக்கொண்டவர், மும்மொழியை எதிர்த்தவர், இருமொழியை ஆதரித்தவர். இன்றைக்கும் அதனுடைய முக்கியத்துவம், சமகாலத்தன்மை இருக்கிறது. பாரதிதாசன் இன்றைக்கும் சமகால கருத்துக்களை எதிரொலிக்கிற மிக முக்கியமான திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு தமிழ் கவிஞன், திராவிட தமிழ் கவிஞன் என்பது மிக முக்கியமானது. அதைத்தான் தமிழ் வார விழாவாக நாம் கொண்டாட வேண்டும், அதைத்தான் நாம் நீட்டிக்க வேண்டும். தொடர்ந்து பாரதிதாசனை ஆண்டு முழுக்க கொண்டாட வேண்டும். அப்படியான அரசியல் தேவை இன்றைக்கும் பாரதிதாசனை கொண்டாடுவதில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த அரசு புரிந்து கொண்டு தமிழ் வார விழா என்று அறிவித்திருப்பது. தமிழகம் முழுக்க பாரதிதாசன் கொண்டாடுகிறவர்கள் நாம் மிகவும் அதை ஒரு மகிழ்ச்சியாக நாம் அதை கொண்டாட வேண்டும். அதை மகிழ்ச்சியோடு தான் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சமூக வலைதளத்திலே அதை பார்த்துவிட்டு பலரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்விருக்கையின் தலைவர் என்கிற முறையிலே அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாரதிதாசனை கொண்டாடுவது மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாரதிதாசன் தான் ஒரு மக்களாட்சியின் ஒரு மிகப்பெரிய அரசியல் பாவலன் என்ற வகையில நான் பாரதிதாசனுக்காக இந்த வாரவிழா கொண்டாடுவதை நான் மிகுந்த எதிர்பார்ப்போடு அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கவிஞனாக பாரதிதாசனை பார்க்கிறேன். மிக முக்கியமான தகவல்களை பகிர்ந்துட்டீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றிங்க.